வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8ஓட சாட்டர்டே எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆமாங்க, விஜய் சேதுபதி சார் வந்ததையும் ஒரு கலக்குவார்னு பார்த்தாக்கா கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்கமும் ஆடியன்ஸ் பக்கம் கேட்குறாரு. ஆடியன்ஸ்லேருந்து ஒவ்வொருத்தராக கேள்வி கேட்குறாங்க. பட் அவங்களையே திருப்பி பதில் சொல்லாத அளவுக்கு இவர் மழுப்பி பேசுகிறது எதுக்காக அப்படி பேசுகிறாரு? விளக்கமான அது கேள்வியாக இல்லை விஜய் சேதுபதி சார் எழுப்புனது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேடம் கேட்குறாங்க, தீபக்கை பற்றி சொல்கிறாங்க. தீபக்கை ஜாக்லின் பேசினாங்க, அது பர்சனலாக அட்டாக் பண்ண மாதிரி இருந்தது அப்படின்னு இவர் அழகாக சொல்லியிருந்திருக்கலாம். அதுக்கு விஜய் சேதுபதி சார் ஏன் அங்கே ஒரு தடை மாதிரி ஒரு இது போட்டாருன்னு தெரியல. அவங்களே குழப்பி விட்டுட்டார் கொஞ்சம். அந்த இடத்துல அவங்க கேட்ட கேள்விக்கு என்ன நம்மளோட பதில் என்னவா இருக்குதுன்னா, தீபக்கா அப்படி பர்சனலாக ஜாக்லின் பேசினது அப்போ தான் அடுத்த கண்டென்ட்டு அதுலேருந்து கிடைக்கும். அப்போ தீபக் ஏதாவது பேசுவார். டாஸ்க்கு முடிஞ்சதையும் அந்த டாஸ்க்லாம் அவரால் பேச முடியாது, ஏன்னா அவர் ஸ்டூடெண்ட்டு. டாஸ்க்கு முடிஞ்சதையும் தீபக் இதை வச்சுட்டு ஒரு ஃபைட் கண்டென்ட்டு கொண்டு வந்திருக்கலாம். அதாவது நீங்கள் எப்படி என்ன அது மாதிரி பேசுவீங்க அப்படின்னு. அந்த நேரத்தில் சௌந்தர்யா தீபக் மேனர்ஸ்ன்னு சொன்னது அது ஒரு கண்டென்ட்டு. ஸோ இதெல்லாம் வச்சு தீபக் வரக்கூடிய அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லேயே ஷோஸில் இவர் சௌந்தர்யா கிட்ட ஒரு கண்டென்ட்டுக்காக ஒரு ஃபைட்டும், அப்படி ஜாக்லின் கிட்ட ஒரு ஃபைட்டும் இதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். அப்படி அதுக்காக தான் அந்த இதுவே பண்ணது. ஆனால் இங்கே திசை மாதிரி ஏதோ சைலண்ட்டாக போன மாதிரி இருந்தது. பார்ப்போம் இனி வர நாட்களில் தீபக் இதை எடுத்து ஒரு கண்டென்ட் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். இதை அழகாக நம்ம விஜய் சேதுபதி சார் கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருந்திருக்கலாம். ஒருவேளை அவர் புதுசு இல்லை இதை சொல்லாமல் தவிர்த்திருக்கிறாரோ என்னமோ தெரியல. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஷோவே யார் ரொம்ப அழகாக கொண்டு போனான்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லினும் ஜெஃப்ரி அப்புறம் அருண், பவித்ரா கொஞ்சம் நடுவில் நல்லா அந்த டைலாக்லாம் இது பண்ணி சீரியல் டைலாகையே எடுத்துட்டு போனாங்க. ஆக்சுவலி இது எதுக்கு நடந்தது? ஏன்னா அந்த ஸ்கூல் அந்த இன்னைக்கு பேசுனதே அந்த ஸ்கூலை பற்றி தான். ஆமாம், ஸ்கூல் டாஸ்க்கை பற்றி தான் பேசுகிறாங்க. ஏற்கனவே எபிசோட்ஸ்லேயே ஒன்றும் இல்லை, அவங்களே அவங்களுடைய விளையாட்டு சிலாய்க்கு பேசி ஓரளவுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இன்னைக்கு ஷோ ஜாக்லின் பண்ணியிருக்காங்க, நல்லா கொண்டு வந்தாங்கன்னு சொல்லலாம். சிரிச்சுக்கிட்டாங்க அவங்களே. பட் நமக்கு வெளியிலேருந்து பார்த்ததுக்கு இவங்க இதெல்லாம் சேர்த்து வச்சு, அதான் சொல்லுவாங்கள்ல, எல்லாருமே சேர்ந்து உட்காந்துருக்கும் போது ஒரு சாதாரண ஒரு ஜோக்கை பேசிட்டு சிரிப்பு வரலன்னு உட்காந்துருப்போம். அப்புறம் அதை பற்றி பேசுகிறவங்கனால எக்ஸ்ப்ரெஷன்ஸ்னால சிரிப்போம்ல, அப்படி தான் இன்றைக்கி ஆடியன்ஸும் சிரிச்சாங்க. நாமளும் பார்த்து ஜாக்லினை பார்த்து சிரித்தோம், என்ஜாய் பண்ணோம். ஜாக்லின் சொன்ன விதம், சுவாரஸ்யம் சொன்ன விதம், அதை தான் அங்கே அவரும் அட்ரஸ் பண்ணியிருந்தார் விஜய் சேதுபதி சாரும். நீங்கள் ரொம்ப அழகாக விளக்கமாக இது பண்ணீங்க அப்படின்னு. ஸோ இவ்வளோதாங்க. அந்த டாஸ்க்கை பற்றி கேட்குறாரு, டாஸ்க் என்ன நடக்குது அப்படின்னு. ஆனால் இந்த டாஸ்க்லாம் வரதுக்கு முன்னாடி ஃப்ரைடே எபிசோடில் காட்டுவாங்க பாருங்கள், அதுதாங்க மேட்டர். அது என்னன்னா, இந்த வர்ஷினி இருக்காங்க இல்லையா, பிரின்சி ரோலில் பண்ணியிருப்பாங்க, பிரின்சிபல் ரோலில். அப்போது அருண் மேலே நிஜமாலுமே அவங்களுக்கு க்ரஷ் வந்ததா ஜெஃப்ரி கிட்ட அவங்க சொல்கிறாங்க. இது ஒருவேளை இந்த வீக்கை சுவாரஸ்யமாக கொண்டு போனோம் சாட்டர்டே எபிசோட அப்படின்றதுனால அவங்க சொன்னாங்களா? ஆனால் நிஜமாலுமே அவங்க சொன்ன மாதிரி இருந்தது. ஒரு உண்மையான ஒரு க்ரஷ் அவர் மேலே வந்துடுச்சு அப்படி. அதுக்கு ஜெஃப்ரியோட ஆன்சர் ரொம்ப சூப்பர். அவர் வெளியில் லவ் பண்ணிட்டு இருக்கிறாருங்க அப்படின்ற மாதிரி அவர் அந்த இடத்துல பேசுனது இந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க அந்த சௌந்தர்யாவண்டியும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ கூட அது சொல்லலாம், எனக்கு தான் எல்லாருமே க்ரஷ்லாம் கிடையாது, அது ஒரு பாண்டிங், அவ்வளோதான். இங்கே பழக்கம். இப்போ அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே சௌந்தர்யா சொல்கிறாங்க, இங்கே லவ் அப்படின்றதுலாம் கிடையாது, எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும், நான் எல்லார் கூடவும் தான் பேசுவேன், ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப் தான். அவங்க கரெக்டாக அவங்களோட ரோல் இப்படி தான் உள்ளே இருக்கணும், நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம எப்படியெல்லாம் உள்ளே என்டர்டெயின்மெண்ட்டு மக்களை பண்ணணுன்றத அவங்க அழகாக என்ன சொல்கிறது ஸ்கெட்ச் போட்டு உள்ளே வந்திருக்காங்கன்றது தான் உண்மை. இதை தான் நம்ம இவன் பேசுகிறோம், முத்துக்குமார் இதை தான் தர்ஷிகா கிட்டேயும் பேசுகிறாரு. ஆனால் தர்ஷிகா முத்துக்குமார் நல்ல விஷயமா சொல்கிறாரு சௌந்தர்யா பற்றி, நல்ல விதமாக. எப்படின்னா ஸ்போர்ட்டிவாக சொல்கிறாரு, ஒரு போட்டி மனப்பான்மையோட தான் சொல்கிறாரு. சௌந்தர்யா பார்த்தா பயமாக இருக்குது, ஏன்னா அவங்க சூப்பராக பண்ணுறாங்க. ஒவ்வொரு வாரமும் இந்த வாரம் இப்படி இருக்கணும், இந்த வாரம் இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அழகாக பண்ணியிருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது நல்லா அப்ளாஸ் பண்ணி ஒரு போட்டி மனப்பான்மையோடு வர முத்துக்குமாரையே
பொறாமையின் மறு உருவமா மாத்துறாங்க அந்த பொறாமை பிடித்த தர்ஷிகான்னு தான் சொல்லலாம். அவங்க அழகா சொல்றாங்க, ஆமா அப்படிதான் இருக்கா, அவ என்ன பண்றது தெரியல, நீ பண்ணுமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். அவளே சொல்கிறா, வர்ஷினிக்கே சௌந்தர்யா சொல்லி கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து வெளியிலேருந்து பார்த்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அதுதான், நம்மளை சார்ந்தவங்க நம்மளை உள்ளே என்ன பண்ணுறோன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, நம்மளை ரசிப்பாங்கல்ல, அவங்க கூட இருந்தப்பெல்லாம் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருப்போம், நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல குவாலிட்டிஸ்லாம் எதெல்லாம் நம்ம பண்ணால் சிரிப்போம் ரசிப்போம். ஒரு சின்ன குழந்தைய ஒரு தடவை டான்ஸ் பண்ணிச்சுன்னா நம்ம ரசித்து கை தட்டினா திரும்ப அந்த டான்ஸை அது வேறு விதமாக விளையாடும். அதை தான் சௌந்தர்யா அழகாக வர்ஷினி கேட்பாங்க, எப்படி என்ன பண்ணுறதே தெரியலன்னும் போது அவங்க வந்து சௌந்தர்யா வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதில் வந்து போட்டி தான் இருக்குது. சௌந்தர்யா பொறாமையாக இருந்தால் அதை சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. எவ்வளோ அழகாக சொல்றாங்க. அதுவே தர்ஷிகா பாருங்க, அவளுடைய சின்ன புத்தி அது வந்து அவளை பற்றி பொறாமப்பட வைக்கிறது. நீங்களும் நல்லா ப்ளே பண்ணுங்க, அப்புறம் எதுக்கு உள்ள சீரியலில் இழுத்துட்டு நடிக்கிறீங்க, அதே மாதிரி உள்ளே வந்து பண்ணாதீங்க. பிக் பாஸ் ஷோ வந்து அதுக்கான இடம் கிடையாது, மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற இடம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ராணுவுக்கு வந்து நல்லா அப்ளாஸ் பண்ணுவார், செம்மையாக பண்ணியிருப்பான். ஏன்னா லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக வந்து அவன் அந்த லவ் கான்செப்டாக இருக்கட்டும், மற்றபடி பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாருமே அவனை வந்து ஒன்றுமே அவனை வந்து எதிலே கலந்துக்காமல் அவாய்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து அவன் தான் யாரும் காமிச்சிட்டான். அது விஜய் சேதுபதி நல்லா அப்ளாஸ் பண்ணாரு. அது உண்மையிலே ஏற்கத்தக்க விஷயம். ராணவ் தான் சூப்பராக செம்மையாக பண்ணியிருந்தாரு. அதை கிரியேட் பண்ணது, அந்த கிரியேட்டிங் அந்த வேலையை வந்து ராணவ் அழகாக பண்ணதுனால தான் அது அப்படியே 1 by 1 அப்படியே டிபெண்டாக அப்படியே ஒன்று பிடிச்சி அழகாக அது கிரியேட் ஆச்சு. நல்லாவே அவருடைய ரோலை பண்ணியிருக்கிறாரு. ப்ளஸ் வந்து ரியா பண்ண விதமும் நல்லா இருந்தது. ஆனந்தி அவங்க சூப்பராக அவங்களோட ரோலை அழகாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே அந்த ரோலுக்காக ஆசைப்பட்டாங்க. ஆனால் அது சுவாரஸ்யமான ரோல். ஒரு படத்தில் கூட மனோரமா ஆட்சி வந்து அது மாதிரி பண்ணுவாங்க, எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ எந்தெந்த பொருள்லாம் இருக்குதோ எடுத்து ஒரு பேக்கில் போட்டுட்டு வந்துடுவாங்க. அது மாதிரி ரோலு அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதை அவங்க சொல்லியிருந்துருக்கலாம் மனோரமா ஆட்சி விஷயத்தை கூட, பட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக போச்சுங்க. ஆனால் போரான ஒரு என்ன ரொம்ப லேகாக போச்சு. அதாவது விஜய் சேதுபதி போல்டாலாம் கேட்கவே இல்லை, யாரையுமே அழுத்தமாக கேட்கல. அவர் பாட்டுன்னு 10-11 மாதிரி இருந்தது, அவ்வளோதான் கட்டி போச்சு தண்ணி, மற்றபடி சொல்லிக்கிற மாதிரி இல்லை. செகண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி சார் வாவ் அப்படின்னு இருந்துச்சுங்க, சூப்பரா பண்ணாருங்க. ஃபர்ஸ்ட் சாட்டர்டே சண்டே எபிசோட, அதுக்கப்புறம் விஜய் டிவி கண்ட்ரோல்ல போயிட்டாரோ, அதை அப்படியே எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ஏன் பீப்புள் வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க, இவர் வந்து எல்லாரையும் திட்டுறாரு, எல்லாரையும் அவரே பேசுறாரு, மற்றவங்கள பேச விட மாட்டேன்றாரு. ஏங்க இந்த கண்டஸ்டன்ஸை பேச விட்டு அவங்க பேசிட்டே தாங்க இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பேசுறதுக்கான எபிசோட் தான் சாட்டர்டே சண்டே. அதில் வந்து அவரை பேசக்கூடாது, அவர் ரொம்ப பேசுகிறாரு, அவர் அங்கே திட்டுறாரு, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அவர் கரெக்டாக ஃபர்ஸ்ட் எபிசோடில் சூப்பராக பேசினாருங்க. அதுக்கப்புறம் இவர் ரொம்ப பேசுகிறாரு, அப்படி பேசுகிறாருன்னு மக்கள் அவர் மேலே ஒரு இதுவை சொல்லவோ, இப்போ என்ன சொல்கிறாங்க, அவர் கொஞ்சம் பேசாமல் இருந்தால் என்ன பண்ணிட்டாங்க, அவர் பேசல. இல்லை இப்போ நம்மளே கூட சொல்கிறோம். இப்போ என்னன்னா இப்போ இந்த மாதிரி பாருங்க, சாஞ்சனாவை பற்றி பேசவே இல்லை, அது ஆச்சரியமாக இருந்தது. என்ன பேசுறதை எடிட் பண்ணிட்டாங்களா, கட் பண்ணிட்டாங்களா, அப்படி இல்லைன்னா சாச்சனா மேல பிக் பாஸ் வந்து அவளை கூப்பிடவே கூடாது, ஏன்னா வந்து அவ கீழ்ப்படியாம இருக்கு. 2 வாட்டி ரூல் பிரேக் பண்ணியிருக்கிறா. அவரு பிக் பாஸ் பேச்சே வந்து மீறி இருக்கு. டீம் ரூல் பிரேக் பண்ணல, பிக் பாஸ் ரூல் பிரேக் பண்ணியிருக்கா. கேட்டா நான் பார்த்துப்பேன், நான் பேசிப்பேன், அப்ப என்ன திமிரு. ஓவர் ஆட்டிடியூட்ல அந்த ஒபே பண்ணாம நடந்த விஷயம் வந்து பிக் பாஸ்க்கே ரொம்ப கோவத்தை உண்டு பண்ணிருக்கலாம், அதிருப்தி இருக்கலாம். இதுதான் சொல்றோம், அம்மா உங்க அப்பா வீட்டு சொத்து இல்லம்மா, அது பிக் பாஸ் வீட்டு சொத்து, நீ கொடு. அவங்க வந்து பட்டினியா இருக்கிறது பக்கத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதே பிக் பாஸே வந்து தனியா குடுக்குறாரு, அவருக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன வந்தது, அப்போ நீ போலி வேஷம் போடுறன்றது விளக்கமா தெரியுது. அப்போ நீ பிக் பாஸ்க்கு ஒபே பண்ணல, நீ பிக் பாஸ் கிராசரி ஷாப் வைக்கிறீங்க, எதுக்கு விளையாடுறீங்க, அது ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு. அப்போ ஒண்ணு பிக் பாஸ் கிட்ட டீமா போய் சொல்லணும். போன எபிசோட்ல ரைஸ் இல்லனா மாயா எல்லாரும் டீமா போயிட்டு பிக் பாஸ்க்கு ஒரு பாட்டு பாடி அவங்க எல்லாம் ரைஸ் ஒரு பாக்கெட் கொடுங்கன்னு கேட்டதுல இது மாதிரி தான். அப்புறம் இந்த சீசன்ஸ்லாம் ஒரு சீசனும் பார்த்து அதுக்காக ஒரு மோல்டு பண்ணிட்டு உள்ள வரணும். ஏதோ சான்ஸ் கிடைச்சிச்சேன்னு உள்ள வந்துட்டு இது மாதிரி போர் பண்ணாதீங்க. நீங்க போர் பண்றீங்கன்றதுக்காகவே ஒரு பாட்டு ஞாபகம் வருது, ஆனா அடுத்த வீடியோல நாங்க அந்த பாட்டை பதிவிடுறோம். அதனோட முதல் 2 வரியை மட்டும் நான் பாடிடுறேன். சீசன் 8ல பிக் பாஸ் வீட்டுல போருடா, இந்த சீசன் பிடிக்கல, கண்டஸ்டம் பிடிக்கல, வேஸ்டுடா. அட போங்கய்யா எல்லாம் போரியா.
ஏன் இது மாதிரி பாட தோணுதுன்னா வீட்டில் தான் சுவாரஸ்யமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் இருக்குது. அட்லீஸ்ட் நம்மளாவது அது மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஏதோ ஒன்று பேசுவோமே, அதுக்காக பாடல் வரிகள் மூலமாக பாடுறோம். உங்களுக்கு இதனோட கண்டினியூஷன் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பாடல் உங்களுக்காக பாட்டு போட்டுடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எவிக்ட் ஆகிறது வந்து நம்ம ரியா தாங்க எவிக்ட் ஆகுறாங்க. ரஞ்சித் சாரை கூட பண்ணியிருக்கலாம். பட் ரஞ்சித் சார் வந்து இந்த வாரத்தில் ஒரு சுவாரஸ்யமான வேலையை பண்ணியிருக்காரு. அவருடைய வந்து உண்மை முகம் வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அதுக்காக தான் அவரை உள்ளே வச்சுருக்காங்க போல இருக்குது. சார் வந்து வெளியில் வந்து ஜெஃப்ரி இவங்களை, அதாவது உள்ளே ஒரு ஃபைட்டு நடக்கும். ராணவ் இவங்களுக்குலாம் அந்த டாஸ்க்கு முடிகிற டைமில் பார்த்தீங்கன்னா கடகடன்னு இவர் வந்து பேசுவார், கத்துவார். ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு அப்படின்ற தோரணையில் ஒரு கத்திட்டு உடனே வெளியில் வந்து அந்த கார்டனில் வந்து உட்காந்துட்டு என்னப்பா எல்லாரும் ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணுறத விட ஒருத்த மட்டும் அவன் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஸ்கோர் பண்ணுறாங்க, அவன் மட்டும் அவன் பாட்டுக்கு பண்ணிட்டே போயிட்டே இருக்கிறான் அப்படின்னு அவருடைய உண்மை முகம் அதுல வெளியில வந்தது. அது ஜாலியா இருக்குது. இதை தான் சார் நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்போ நீங்க பேசினதை நாங்க ரசிக்கிறோம். இப்படி இதுதான் கேம். ஆமா, கரெக்ட். ஸோ இப்படி போட்டி போட்டுக்கிட்டு நம்மளோட சுவாரஸ்யத்தை அங்கே கொண்டு வரணும். நம்மளை விட அவன் சுவாரஸ்யமாக ஏதோ ஒன்று பண்ணுறாங்கல்ல, அப்போ அதை விட இன்னும் அதிகமாக கொண்டு வரணுன்ற இந்த முனைப்பு இருந்தால் கேம் ஷோ வந்து நல்லாயிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த 2 சீசனில் தான் அப்பட்டமாக வெளியில் தெரியுது. ஓ, கேம்னா வாலண்டியராக அவங்க போய் கண்டென்ட் கொடுக்கணும், இப்படியெல்லாம் பண்ணணும். ஃபஸ்ட்டு 3-4 சீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஒரு என்ன சொல்றது, இதுதான் ப்ளே அப்படின்ற மாதிரி இருந்தது. நம்மளுக்கு புரியவே புரியாது. இவங்க ப்ரீ பிளான் பண்ணி விளையாடுறாங்க. ஆமா, இதுதான் கேம்னு வெளிப்படையா சொல்லிட்டு விளையாடுறது அது நல்லாவும் இல்லை, ஒரு சுவாரஸ்யம் இல்லை. ஸோ அது மொத்தம் ஒரு வழியாக முடிச்சு விட்டு அவர் கிளம்பிட்டாரு. இது நாங்களும் இதோட முடிச்சுக்கிறோம். மறுபடியும் நாளைக்கு அந்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். ஆக மொத்தம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.